இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். வண்டியிலே போகும்போது செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டக்கூடாது. ஒரு சிலர் கழுத்தை சாய்த்து கொண்டு செல்போனிலே கழுத்தை வைத்து கொண்டு வண்டி ஓட்டி செல்வார்கள். அப்படி செல்வது மிக மிக ஆபத்தான விஷயம். நாளும் கோளும் நமக்கு நன்றாக இல்லாத நாளிலே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றுங்கள். சக்கரத்தாழ்வாரை சுற்றி வாருங்கள். சக்கரத்தாழ்வாரை சுற்றி வர உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். சக்கரத்தாழ்வாருடைய அருள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு அவசியம். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து நற்பலன்களை பெற வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.